அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அதிரடித்து ஓடிய ஸ்டாலின், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் குவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அதிரடியாக போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இருதய சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பெற்ற அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஊழல் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டு 471 நாட்களாகவே இவர் வந்து புழல் சிறையில் வந்து இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக காரணம் காட்டி இது மாதிரிலாம் சம்பவங்கள் வந்து செஞ்சுருந்தார். இதே சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு மேலே மெகா ஊழலில் வந்து நடந்திருக்கு. இந்த ஊழலின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அப்போலோ மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி பெற்றிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக திமுகவுடைய அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெகா ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இவர் மீது வழக்கு பதிவு வந்து செஞ்சுருந்தார். இப்போ திமுக இணைந்து மீண்டும் அதே வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 வருட காலமாகவே வந்து புழல் சிறையில் வந்து இருந்து இப்போ மீண்டும் அதிரடியாக இந்த திமுகவில் வந்து இணைந்து டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் டிரான்ஸ்ஃபார்மருடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து 400 கோடிக்கு மேலே மெகா ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து தெரிய வந்திருக்கு. இவர் மீது வழக்கு பதிவு வந்து செஞ்சு இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களையுமே ரைடுகள் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மைதான் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகினதுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய நாடகம் வந்து ஆடி இருக்காங்க. இந்த நாடகத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாக இருக்குது. இவருக்கு வந்து மயக்க ஊசி வந்து செலுத்தி இவர் வந்து இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள் அனைத்தையுமே வந்து வாங்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.